ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு மீன் அவியல் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு தேங்காய் பத்தை, ஜீரகம், சாம்பார் வெங்காயம், ஒரு தக்காளி இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிப்போம். அப்புறம் ஒரு மண்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு சட்டி காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவைக்கு. அப்புறம் தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இப்போ ஒரு சாம்பார் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ அதை லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி போட்டுக்கிட்டு ஒரு முருங்கைக்காய், ஒரு மாங்காய், 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக அதை வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி ஊற்றிப்போம். ஏன்னா ஏற்கனவே மாங்காய் போட்டிருக்கோம், அதில் கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த மசாலாவை இப்போ உள்ளே போட்டுக்கலாம். இப்போ அதை கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் சாலை மீன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு அரை ஹவர் அது வெந்து நல்லா சட்டி பற்ற வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து சட்டி பற்ற வெந்து வந்துடுச்சு. நாகர்கோவில் ஸ்பெஷல்னாலே இந்த வெறுங்குழம்பும் இந்த மீன் அவியலும் தான் மக்களே. செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம்.